வணக்கம். இது காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். கல்கிசையில் துப்பாக்கி சூடு, ஒருவர் உயிரிழப்பு. இலங்கை கடற்பரப்பில் விபத்துக்குள்ளான படகு, பயணித்தவர்களின் நிலை என்ன? வெளியான அதிர்ச்சி தகவல். திருகோணமலை வைத்தியசாலையில் நபரொருவரிலிருந்து அகற்றப்பட்ட 3 கிலோ சிறுநீரகக்கல். இந்தோனேசியாவில் ஒரே நாளில் மீண்டும் 2 நிலநடுக்கங்கள். நிலநடுக்க அதிர்வால் இலங்கைக்கு ஆபத்தா எச்சரிக்கை. இலங்கையில் திடீரென மாறுபடும் வானிலை ஆபத்தில் சிறுவர்கள், வெளியான எச்சரிக்கை. இனி தொடர்வென விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் நீங்கள் எமது செய்தி சேவைக்கு புதியவர் என்றால் இப்போதே எமது செய்தித்தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். மவுண்ட்லேனியாவில் உள்ள ஹோல்டகோட வீதியில் அமைந்துள்ள வாகன பழுது பார்க்கும் இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூடு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வாகனம் பழுது பார்க்கும் இடத்தை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட இந்த துப்பாக்கி சூட்டில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். உடனடியாக மீட்கப்பட்ட அவர் அவசர சிகிச்சைக்காக கல்போவிலவில் உள்ள கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த துப்பாக்கி சூட்டுக்கான காரணம், உயிரிழந்தவர்களின் விவரங்கள் அல்லது தாக்குதல் நடத்திய நபர்கள் குறித்த மேலதிக தகவல்கள் இதுவரையில் வெளியாகவில்லை. சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்தோனேசியாவின் சுமாத்ரா தீவு பகுதியில் நேற்றில் குறைந்தது 38 பேர் உயிரிழந்திருந்த நிலையில் இந்த இரண்டாம் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது அந்த நாட்டு மக்களிடையே மேலும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது வரையில் இந்த இரண்டாம் நிலநடுக்கத்தினால் ஏற்பட்ட மேலதிக சேதங்கள் மற்றும் உயிரிழப்புகள் குறித்த தகவல்களை அந்த நாட்டு அவசர கால மீட்பு குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர். நீதிமன்ற நடவடிக்கைகளை திறம்பட முன்னெடுப்பதற்கும் மக்களுக்கு ஏற்படும் சுமையை குறைப்பதற்கும் எடுக்கப்பட்டு வரும் தீர்மானங்கள் தொடர்பில் அரசாங்கத்திற்கோ அல்லது ஜனாதிபதிக்கோ எந்தவித விரக்தி நிலையும் இல்லை என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நலன் கருதி அரசாங்கம் எடுக்கும் எந்த ஒரு நல்ல முடிவுக்கும் பல்வேறு தரப்பினரிடமிருந்து எதிர்ப்புகள் எழுவது இயல்பானதாகும். பழமைவாத எண்ணங்கள், தமக்கு ஏற்படும் தற்காலிக இழப்புகள், அரசியல் லாப நோக்கங்கள் அல்லது சரியான புரிதலின்மை போன்ற பல்வேறு காரணங்களால் சிலர் இவ்வாறான முடிவுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடும். ஆறு ஒன்றின் குறுக்கே புதிய பாலம் ஒன்று கட்டப்படும் போது அதுவரை அங்கு படகு ஓட்டி பிளப்பு நடத்தியவருக்கு தற்காலிக பாதிப்பு ஏற்படுத்துவது போன்ற சூழலே சமூக மாற்றங்களின் போது நிலவுகின்றது என அமைச்சர் உவமித்து கூறியுள்ளார். எழும் எதிர்ப்புகள் மற்றும் பிரச்சினைகள் குறித்து அரசாங்கம் தொடர்ந்தும் கலந்தாலோசித்து வருவதாக குறிப்பிட்ட அவர், அவற்றுக்கான சரியான தீர்வுகளையோ அல்லது மாற்று வழிகளையோ வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தமக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்கள் அல்லது விமர்சனங்களை பொருட்படுத்தாது ஜனாதிபதி மக்கள் நலனுக்காகவே உறுதியான தீர்மானங்களை எடுத்து வருகின்றார். தேங்கி கிடக்கும் வழக்குகளில் இருந்து மக்களை விடுவித்து நீதிமன்ற நடவடிக்கைகளை விரைவுபடுத்தவும் நீதித்துறை மீதான நம்பிக்கையை அதிகரிப்பதுமே இதன் முதன்மை நோக்கம் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச வலியுறுத்தினார். இந்த ஆண்டு சிறுபோகத்தில் நாடளாவிய ரீதியில் விவசாயிகளுக்கு உரமானியமாக சுமார் 1426 மில்லியன் ரூபாய் வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக விவசாய அபிவிருத்தி ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இதன்படி சிறுபோகத்தில் 47,468 ஹெக்டேயர் நிலப்பரப்பில் நெற்பயிர் செய்கையை மேற்கொண்ட 7,28,185 விவசாயிகளும் 6,440 ஹெக்டேர் நெல் நிலங்களில் ஏனைய களப்பயிர்களை பயிரிட்ட 1,467 விவசாயிகளும் இந்த மானியத்தின் மூலம் பயனடைய உள்ளனர். சிறுபோகத்தின் ஆரம்பத்திலேயே விவசாயிகளுக்கு வழங்கப்படும் உர மானியத்தை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தது. அதன்படி நெல் நிலங்களில் ஏனைய களப்பயிர் செய்கைகளை பயிரிடுவதற்காக வழங்கப்பட்டு வந்த ஹெக்டேருக்கான மானியம் 15,000 ரூபாயிலிருந்து 18,000 ரூபாயாக அதிகரித்துள்ளதாக விவசாய அபிவிருத்தி ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இதேவேளையில் சந்தையில் உர தட்டுப்பாடு ஏற்படுவதை தடுப்பதுடன் உரங்களின் விலை அதிகரிப்பினால் விவசாயிகளுக்கு ஏற்படும் பொருளாதார சுமையை குறைக்கும் வகையில் விசேட வேலை திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் கீழ் நாடளாவிய ரீதியில் இயங்கும் 566 விவசாய சேவை மையங்கள் ஊடாக 50 கிலோகிராம் எடையுள்ள யூரியா உர மூட்டை ஒன்றை குறைந்த விலையில் விவசாயிகளுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் சிறுபோக விவசாயிகளுக்கு தேவையான உரத்தை சலுகை விலையில் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதுடன் பயிர் செய்கை செலவை குறைத்து விவசாய உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
திருகோணமலை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த 52 வயதுடைய நபர் ஒருவரின் மிக நீளமான சிறுநீரக கல்லை சத்திர சிகிச்சை மூலம் வைத்தியர்கள் அகற்றி சாதனை படைத்துள்ளனர். மேற்கொள்ளப்பட்ட சத்திர சிகிச்சையின் போது 3 கிலோகிராம் 100 கிராம் எடையுள்ள சிறுநீரக கல் அகற்றப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரகலநாதன் பாலகிருஷ்ணன் தலைமையில் நேற்று குறித்த சத்திர சிகிச்சை இடம்பெற்றுள்ளது. பிரேசில் நாட்டில் 2003ஆம் ஆண்டு 1.9 கிராம் எடையுள்ள சிறுநீரக கல் அகற்றப்பட்டதாகவும் உலக சுகாதார திணைக்கள அறிக்கைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. ஆனாலும் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட சத்திர சிகிச்சையின் போது 3 கிலோ 100 கிராம் எடையுள்ள சிறுநீரக கல் அகற்றப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. திருகோணமலையில் வசித்து வந்த 52 வயதுடைய நபருக்கே குறித்த சத்திர சிகிச்சை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் தலைமறைவாக உள்ள சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட 73 பாதாள உலக குழு உறுப்பினர்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களை நாட்டிற்கு மீண்டும் அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். கண்டியில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்படி மேலும் 100க்கும் மேற்பட்ட சந்தேக நபர்கள் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் குற்றச்செயல்கள் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு சர்வதேச நாடுகள் மற்றும் வெளிநாட்டு தூதரகங்களிடமிருந்து சாதகமான ஆதரவும் பாராட்டும் கிடைத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நடவடிக்கைகளை நிறுத்துமாறு தனக்கு எவ்வித வெளிப்புற அழுத்தங்களோ அச்சுறுத்தலோ விடுக்கப்படவில்லை என தெரிவித்த அவர், மாறாக மேலும் தீவிரமான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு பல்வேறு தரப்பினரிடமிருந்து கோரிக்கைகள் கிடைத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். தமக்கு எதிராக சில அரசியல்வாதிகள் வெளியிடும் கருத்துக்கள் தொடர்பில் அச்சமில்லை எனவும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய எந்தொரு சவாலையும் ஏற்றுக்கொள்ள தான் தயாராக இருப்பதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் எந்த பகுதிக்கும் சிறப்பு பாதுகாப்பின்றி தன்னால் பயணிக்க முடியும் என மக்களிடம் செல்வதற்கும் தமக்கு எவ்வித தடையுமில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை ஊடாக தேடப்பட்டு வரும் 73 பேரையும் நாட்டிற்கு மட்டத்தில் நல்ல ஒத்துழைப்பு கிடைத்து வருவதாகவும் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் நிலவும் அதிக வெப்பநிலையும் சில பகுதிகளில் தொடர்ச்சியாக பெய்து வரும் பலத்த மழையும் காரணமாக சிறுவர்களிடையே பல்வேறு உடல்நல பிரச்சினைகள் ஏற்படக்கூடிய அபாயம் அதிகரித்துள்ளதாக சிறுவர் நல வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். அதிக வெப்பநிலையான காலநிலையால் சிறுவர்கள், பெரியவர்கள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்கள் நீர்ச்சத்து இழப்புக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் என்பதால் போதுமான அளவு நீரை அருந்துவது அவசியம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக வயதானவர்கள் தினமும் போதுமான நீரை அருந்துவதுடன் சிறுவர்களுக்கு அவர்களின் வயது மற்றும் உடல் எடைக்கு ஏற்ப இயற்கையான குளிர்பானங்களை வழங்க பெற்றோர் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நீண்ட காலமாக உடலுக்கு தேவையான அளவு நீர் கிடைக்காத நிலையில் சிறுநீரகங்கள் உள்ளிட்ட உடல் உறுப்புகளின் செயல்பாடுகள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் வைத்தியர் தெரிவித்துள்ளார். மேலும் போதுமான நீரை அருந்தாமல் வெப்பமான சூழலில் நீண்ட நேரம் இருப்பது அல்லது திறந்தவெளி நடவடிக்கைகளில் ஈடுபடுவது உடல் வெப்பநிலை அதிகரிப்பு, மயக்கம் உள்ளிட்ட உடல்நல பிரச்சினைகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவர் இதன்போது எச்சரித்துள்ளார். எனவே வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது நீர்போத்தல் ஒன்றை உடன் எடுத்துக் கொண்டு செல்லுமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இதேவேளை தற்போதைய காலநிலை மாற்றங்களால் வயிற்றுப்போக்கு போன்ற நோய்கள் பரவும் அபாயமும் அதிகரித்துள்ளதால் சிறுவர்களுக்கு சுத்தமான நீரையும் சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்ட உணவுகளையும் வழங்குவதில் பெற்றோர் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். செயற்கை பானங்கள் மற்றும் அதிகளவு நொறுக்கு தீனிகளை வழங்குவதை தவிர்த்து எலுமிச்சை பானம், தோடம்பழம், இளநீர், கஞ்சி மற்றும் சூப் போன்ற சத்தான திரவ உணவுகளை வழங்குவது சிறந்தது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் சிறுவர்கள் நீண்ட நேரம் கைபேசிகளை பயன்படுத்துவதை தவிர்த்து வயதுக்கேற்ற உடற்பயிற்சிகள் மற்றும் வெளிப்புற செயல்பாடுகளில் பாதுகாப்பான முறையில் ஈடுபடுவதற்கு பெற்றோர் ஊக்குவிக்க வேண்டும் என்றும் சிறுவர் நல வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா அறிவுறுத்தியுள்ளார். மொரட்டுவை அங்குலானை கடற்பரப்பில் கடற்படைக்கு சொந்தமான டோரா ரக படகொன்று விபத்துக்குள்ளானதாக கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். விபத்தில் சிக்கியவர்கள் 11 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதுடன் ஒருவர் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்டவர்களில் 8 பேர் மேலதிக சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் காணாமல் போனோரை தேடும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன. தேடுதல் மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்கு உதவும் வகையில் விமானப்படைக்கு சொந்தமான MJ-17 ரக உலங்கு வானூர்தி மற்றும்
பெல் 412 ரக உலகு வானூர்தி ஆகியன குறித்த கடற்பரப்பிற்கு அனுப்பி வைக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கைகள் என்றும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்லங்கா குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்லங்கா குரல் .com எனும் இணையத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.